கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை நேரத்திலே ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். எபேசியர் 2 அதிகாரம் 4வது வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்தே நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று பவுல் சொல்லுகிறார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட அந்த கிருபை நமக்கு என்ன கொடுத்தது? கிருபையினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த கிருபை நாம் ரட்சிக்கப்படுவதற்கான அந்த பரிகாரத்தை கொடுக்கிறது. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பிக்கிற அந்த மீட்கும் பொருளை அந்த கிருபை நமக்கு கொடுக்கிறது. அந்த மீட்கும் பொருள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தருளி அந்த இயேசு சரீரத்தை, இயேசு ரத்தத்தை நமக்கு தந்தருளினதினாலே அந்த இயேசு சரீரம், அந்த இயேசு ரத்தத்தின் மூலமாய் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். ஆமாம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்து இயேசு சரீரத்தின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு உயிர்த்தெழுதல் வந்தது. இதில் பாவத்திலிருந்து உயிர்த்தெழுதல், சாபத்திலிருந்து உயிர்த்தெழுதல், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல், தரித்திரத்திலிருந்து உயிர்த்தெழுதல் நமக்கு வந்திருக்கிறது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அவருடைய கிருபை நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. அந்த கிருபை என்ன செய்தது? அவருடைய கிருபை நமக்கு என்ன கொடுத்தது? இயேசுவை கொடுத்தது, இயேசு சரீரத்தை கொடுத்தது, இயேசு ரத்தத்தை கொடுத்தது. இப்பொழுது நம்முடைய பேச்சு மூச்செல்லாம் இயேசு கிறிஸ்து அடுத்த காரியங்களாக இருக்க வேண்டும். அப்போது ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தேச்சியாய் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ சரீரம், அந்த ஜீவ மார்க்கத்தை குறித்த உணர்வோடு கூட ஒரு மனுஷன் இருக்கும் பொழுதுதான் ரட்சிப்பு அவன் வாழ்க்கையிலே தொடர்ந்தேச்சியாய் கிரியை செய்கிறதா இருக்கிறது. அந்த கிருபை, தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது என்கிற ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு, ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத அந்த மனநிலையிலே நாம் அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய்த்தான் இருப்போம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோமா, ஆதாமுக்குள்ளே இருக்கிறோமா என்கிற ஒரு உணர்வுள்ள இதயத்தோடு தான் நாம் நாட்களை கழிக்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். என்னுடைய சரீரம் கிறிஸ்துவின் சரீரம், என்னுடைய இரத்தம் கிறிஸ்துவின் இரத்தம், என்னுடைய வார்த்தை கிறிஸ்துவின் வார்த்தை, என்னுடைய உலகம் பரலோகம், பரலோக ராஜ்யம். கிருபையினாலே அதை நான் பெற்றுக்கொண்டேன். தேவன் இலவசமாய் எனக்கு அந்த இயேசுவை கொடுத்தார், அந்த இயேசு சரீரத்தை கொடுத்தார், அந்த இயேசு இரத்தத்தை கொடுத்தார். இப்பொழுது அந்த இயேசு இரத்தத்தை வைத்துக்கொண்டு, இயேசு சரீரத்தை வைத்துக்கொண்டு நான் அமைதியாய் இருக்க முடியாது. அதை நான் உலகத்துக்கு கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும், தேவனுக்கே கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். இயேசு சரீரத்தையும் இயேசு இரத்தத்தையும் பிதாவாகிய தேவனுக்கு நான் கொடுக்கிறவனாக இருக்கும். ஏதோ ஒன்று 24 மணி நேரம் எனக்குள்ளிருந்து பிதாவாகிய தேவனுக்கு சென்று கொண்டே இருக்க வேண்டும். அது கிறிஸ்து சரீரமாய் இருக்க வேண்டும், அது கிறிஸ்துவின் இரத்தமாய் இருக்க வேண்டும். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்று சொன்னார். பிதாவாகிய தேவன் 24 மணி நேரமும்
ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் என்னிடத்தில் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அது என்னவென்றால் கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய தேவி நீதி, அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வாக்கு தத்தங்களை 24 hours பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டதை அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை நான் இரவும் பகலும் அவருக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். உலகமும் என்னிடத்தில் ஒன்று எதிர்பார்க்கிறது. அது என்னவென்றால் கிறிஸ்து இயேசுவை விட மேலான காரியம் எதுவும் இருக்க முடியாது. என் குடும்பமும் என் பட்டணமும் இந்த தேசமும் உலகமும் என்னிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறது. என்னிடத்தில் ஆதாமின் காரியங்கள் சென்றால் மாம்சமானது ஒன்றுக்கும் அது அழிவு காரியங்களைத்தான் செய்யும். என்னிடத்திலிருந்து கிறிஸ்து இயேசு சரீரமும் கிறிஸ்து இயேசு ரத்தமும் அவருடைய தேவ வார்த்தைகளும் அவருடைய ஜீவ வாக்கு தத்துவங்களும் குடும்பத்துக்கும் பட்டணத்துக்கும் தேசத்துக்கும் சென்றால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஏதோ ஒன்று என் மூலமாய் 24 மணி நேரம் செல்லுகிறது. அது கிறிஸ்து இயேசு சரீரமாக இருக்க வேண்டும், கிறிஸ்து இயேசு இரத்தமாக இருக்க வேண்டும், தேவனுடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இருக்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு தன்னை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவை கொடுக்கிறார், உலகத்துக்கு கிறிஸ்துவை கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான், ஜீவ சரீரத்தை கொடுக்கிறான், ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறான். அவர் மூலமாக தேவனுக்கும் தனக்கு உலகத்துக்கும் ஒன்று சென்று கொண்டே இருந்தது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் அவர் கிறிஸ்து, அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஒரு மத்தியஸ்தர், அவர் மாறாதவர், ஆசீர்வதிக்கப்பட்டவராயிருந்தார். நான் ஆதாமுக்குள் பிறந்திருந்தேன். ஆதாமின் சிந்தை மரணத்தை தேவனுக்கும் தனக்கு உலகத்துக்கு காண்பிக்கிறவனாயிருந்தேன், சபிக்கப்பட்டவனாயிருந்தேன். அப்படிப்பட்ட நான் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன், அவருடைய சரீரத்தினாலே மீட்கப்பட்டேன். அவருடைய அப்பமும் திராட்சையும் நான் பானம் பண்ணியிருக்கிறேன். அவருடைய வாக்கு தத்தங்கள் எனக்குள்ளே இருக்கிறது. நான் விலையேறப்பட்டவன், கிறிஸ்துவுக்குள் விலையேறப்பட்டவன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொன்னார். 30 போய் சொல்லுவாரா? அவர் சொன்னது உண்மையாக தான் இருக்கும். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா நீ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறாய். உலகம் முழுதும் ஆதாமுக்குள்ளே இருக்கிறார்கள், நீ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறாய். இந்த ஃபீலிங், இந்த உணர்வு உனக்கு இருக்கிறதா? அன்பான கிறிஸ்து இயேசு சரீரத்தையும் கிறிஸ்து இயேசு ரத்தத்தையும் முழு உலகத்துக்கு நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? மாம்சமான யாவருக்கும் மத்தியஸ்தமாக அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்களா? இரவும் பகலும் எந்த மனுஷரை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும், நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவ சரீரங்களை, ஜீவ ரத்தங்கள் இந்த மனுஷனுக்காக கொடுக்கிறேன் ஃபீலிங்கோடு கூட நடமாடுகிறீர்களா? இயேசு அப்படித்தான் நடமாடினார். அந்த இயேசு போய் எனக்குள்ளே இருக்கிறாரே, அவருடைய ஜீவ சரீரம் எனக்குள்ளே, ஜீவ ரத்தம் எனக்குள்ளே இருக்கிறதே, அதை நான் வைத்து கொண்டு நான் எப்படி நடமாட வேண்டும்? நான் எப்படி என்னுடைய ஃபீலிங்கை உடையவனாக இருக்க வேண்டும்? அந்த கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குமே. என் பேரை சொல்லி பிதாவாகிய தேவன் கிறிஸ்து, என் பேரை சொல்லி முழு உலக கிறிஸ்து சரீரம், கிறிஸ்து ரத்தம், தேவி நீதி உடித்தெளியும் உணர்வு பூர்வமாய் இரவும் பகலும் நான் கொடுத்து கொண்டே இருந்தால் பாவம்க்கு மரண சிதறி தேவாவி ஊற்றப்படும், பரிசுத்த ஆவியானவர் வருவார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கல்வாரி சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து, நம்முடைய பாவங்களை சுமந்து, நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள அந்த இயேசு எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார்? நம்மை போல மாறினார். பிதாவாகிய தேவன் கன்னி மரியாள் வயிற்றிலே இயேசுவை பரிசுத்த ஆவியினாலே கருத்தரித்து இந்த உலகத்திலே கொண்டு வந்தார். அவர் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தமாயிருந்தார். ஆனால் சிலுவையிலே நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் 3ஆம் நாள் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். எப்படி எழுந்தார் தெரியுமா? நம்முடைய அக்கிரமங்களை சுமந்த அந்த இயேசு பிதாவாகிய தேவனுக்கு ஆவிப்பித்து ஜீவனை கொடுத்தார்.
முழு உலகத்துக்கு ஆவி உயிர்ப்பித்து ஜீவ சரீரத்தை 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவி உயிர்ப்பித்த இந்த ஜீவ சரீரம் எனக்குள்ளே இருக்கிறது. அந்த ஜீவ ரத்தம் எனக்குள்ளே இருக்கிறது. நானும் அதே ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது எனக்குள்ளே உயிர்ப்பித்தல் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. உயிர்ப்பித்தல் உண்டாக வேண்டும். நான் ஆதாம் மூலமாய் பாவத்தின் சம்பளம் மரணத்தை சுமந்து வருகிறேன் என் தாயின் வயிற்றிலிருந்து. இப்போ இது கிறிஸ்து மூலமாக இந்த ஜீவத்தை பரலோக ராஜ்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கும் கொடுக்கும்போது எனக்குள்ளே உயிர்ப்பித்தல் உண்டாகுது. சிலுவையில் இயேசு ஆதாமின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய சாபத்தை பாவத்தை அக்கிரமத்தை சுமந்த அந்த இயேசு எப்படி 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்றால் அவர் ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கு அங்கே கொடுக்கிறார். பரிகாரத்தை சரியாக செய்யணும். என் பாவம் பிதாவாகிய தேவனை பாதித்தது, உலகத்தையே பாதித்தது. உலகத்துக்கு ஜீவ சரீரத்தை கொடுக்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு ஆவியுறுத்தி ஜீவ சரீரத்தை கொடுக்கும் 3ஆம் நாளில் இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டார். அதுதான் மாதிரி என்னுடைய உயிர்ப்பித்தல் எப்பொழுது உண்டாகும்? இயேசு கிறிஸ்து சரீரத்தை இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவன் இரவும் பகலும் பரமண்டலில் இருக்க பிதாவே, பரமண்டலில் இருக்க பிதா, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம், கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்து ஜீவ ரத்தத்தை பரமண்டலில் இருக்க பிதாவே கொடுக்கணும். அதுக்கொப்பாக முழு உலகத்துக்கும் கிறிஸ்து ஜீவனையும் பரிமூழ்ச்சியும் கொடுக்கும்போது அன்றன்றுள்ள ஆகாரம் உனக்கு கொடுக்கப்படும். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். நாங்களும் எங்களிடத்தை கடன்பட்ட உனக்கு மன்னிக்கிறோமே, எங்கள் கடனாளிகளும் மன்னிக்கிறோமே, எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும், பாதாளத்திலிருந்து ரட்சித்துக் கொள்ளும், சாபத்திலிருந்து ரட்சித்துக் கொள்ளும், தரித்திரத்திலிருந்து ரட்சித்துக் கொள்ளும், மரணத்திலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். அப்போது பரமண்டையில் இருக்கிற பிதாவுக்கு அந்த இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை தாங்க சிலுவையில் செய்தார். அப்படியே 1008 காரியங்களை பேசிக்கிட்டு இல்லை சிலுவையில் இயேசு. பாவத்தின் சம்பளம் மரணம் சிலுவையில் இயேசுக்கு வந்தபோது அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்ற அந்த பவுல் சொல்லுகிற வசனத்தின்படி அந்த அக்கிரமங்களை, பாவங்களை, சாபங்களை, மரணத்தை, முழு உலகத்தில் எல்லாருடைய சாபத்தையும் பாவத்தையும் மரணத்தையும் தரித்திரத்தையும் பாதாளத்தையும் சுமந்த அந்த இயேசு எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார் அதுதான் நமக்கு மாதிரி. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எமை பொழுது கைவிட்டார் பிதாவாகிய தேவன் இயேசுவை. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்ததா வரலையா? அதெல்லாம் மேஜிக், ஃபேக்டுங்க. எமை பொழுது கைவிட்டார் பிதாவாகிய சிலுவையில். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்க வேண்டும். மீண்டுமாக நித்திய கிருபை, தேவ நீதிட்டு உயிர்த்தல் ஜீவரத்தை அவர் கொடுக்கப்பட்டது. உடனே அந்த ஜீவரத்தை எடுத்து பிதாவாகிய இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியே ரிப்பீட் பண்ணார். பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமுக்கு 2ஆம் வரைக்கும் 3ஆம் நாள் உயிர் தெரிந்துட்டார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, அவர் உயிர் தெரிந்தார். அதுதான் நமக்கு மாதிரி. நாம் பிதாவாகிய தேவனை ஏதேன் தோட்டத்திலே கைவிட்டுட்டோம். ஆதாம் ஏவாளுமே விட்டுட்டாங்க, அங்கேயே விட்டுட்டாங்க. ஜீவ விருட்சத்து கனி விட்டுட்டாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனி பூசிட்டாங்க. சாகவே சாவாய். அந்த ஆதாம் ஏவாளுக்கு பாவத்தில், மரணத்தில், சாபத்தில், தரித்திரத்தில் பிறந்து வந்த நம்ம இப்போ என்ன பண்ணணும்? இவை போயதுக்கு ஆனாலும் நித்திய கிருபையை உனக்கு இறங்குவேன் என்று சொல்ல இயேசு கிறிஸ்து அந்த நித்திய கிருபையை இயேசு கிறிஸ்து இயேசு ரத்தத்தை நமக்கு இறங்கிட்டார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்துட்டார். இயேசுவை தந்துள்ள அதுதான் நித்திய கிருபை. அந்த கிருபை சத்தியம் இயேசு ரத்தத்தை கொடுத்து தான் அன்பு கொடுத்தாரு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த இயேசு ரத்தத்தை வச்சுக்கிட்டு பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். புரியுதா பிரியமானவர்களே? இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அந்த இயேசு தான் மீட்கும் பொருள், மரித்து ஒளிந்து உயிர் தெரிகிற பொருள். அந்த இயேசு சரீரம் ஜீவரத்தம், அது தேவ நீதி உயிர் தெரிதலும். அதை பிதாவாகிய தேவனுக்கு உணர்பூர்வமாய் கொடுக்கணும். பிதா குமார் பசுத்தாவி பரலோக பிதா. அதுக்கொப்பாய் உன்னிடத்தில் பிறனிடத்தில் பரலோகம் பூலோகம், பரலோகம் பூலோகம். இயேசு சரீரம் இயேசு ரத்தத்தை கொடுக்கும்போது தான் உயிர்ப்பித்தல், பாவட்டு மரணத்தை கடந்து தேவநீதி உயிர்த்தல் நம்ம பெற்றுக்கொண்டோம். அப்போது அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்.
இந்த ஒரு வசனத்தை பார்ப்போம், சரியான வசனம். எல்லாருமே சொல்லுவேன், அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட அக்கிரமங்களால் தாங்க மரித்திருக்கிறான் மனுஷன். ஆதாமுக்குள் பிறந்த மனுஷன் எந்த நாட்டானோ, எந்த தேசத்தானோ, எந்த இனத்தானோ, ஆப்பிரிக்காவோ, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவோ, அது தமிழ்நாடு, அது இந்திய தேசம், அக்கிரமங்களில் மரித்திருக்கிறான். உயர்ந்தவன், தாய்ந்தவன், ஏழை, பணக்காரன் எல்லாம் கம்பல்சரி அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கிறான். அந்த கிறிஸ்து தான் நம்மளை அக்கிரமங்கள், அந்த கிறிஸ்து சரீரம், கிறிஸ்து ரத்தம், அதை நான் தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் அங்கே உயிர்ப்பித்தல் உண்டாகும். இல்லைன்னா பாவன்ட்டு மனத்தையே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டே போய் அக்கிரமங்களே மறிச்சு அப்படியே அப்புறம் பாதாளத்தையே போய் செஞ்சான். பாவ சிந்தை, மாம்ச சிந்தை, மரணம், தரித்திரத்துக்கு தேவன் தனக்கு தரித்திரமாகவே இருக்கு வாழ்க்கை. வெக்கம், அவமானம், மாம்ச சிந்தை, மரணம், வியாதி, தேவன் தனக்கு உலகத்துக்கு வியாதி காட்டின வியாதியிலே இருப்பான். அப்போ இயேசு சரீரம், இயேசு ரத்தம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய ஜீவ சரீரம், அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு விட்டாங்க. வியாதியிலிருந்து சுகம், உயிர்ப்பித்தல் உண்டாக்குறது. தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. சாபத்திலிருந்து ஆசீர்வாதம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இதெல்லாம் கண்டினியூஷனாக செய்யும்போது அன்பாலே உயிர்ப்பித்தல் நமக்குள்ளே வருகிறது. பாவன்ட்டு மரணத்தை கடந்து தேவ நீதி உயிர்த்தெதிலுமாக அந்த இயேசு ஜீவ சொல்கிற ஜீவரத்தை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு ஆவியின் படி ஏற்றபடி உணர்வு பூர்வமாக வாழ்நாள் முழுக்க கொடுக்கணும். ஆமாம், பிரதான கற்பனையில் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. தேவனிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்பு. அதுதான் அதனால தான் கிறிஸ்துவன் உலகத்தை பகைக்கக்கூடாது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு, என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு இயேசு ரத்தத்தை முழு உலகத்துக்கு மத்தியஸ்தமாய் கொடுக்கிறது. இயேசு சிலுவையில் அதை தான் செய்தார். நம்மை போல பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார்? உலகத்தை அன்பு கூதி ஜீவரத்தத்தை மத்தியஸ்தம் கொடுத்து தான் உயிர்ப்பிக்கப்பட்டார். இது எதற்காக செய்தார்? அவருக்காக செய்தார், நமக்காக, நமக்கு மாதிரியாக. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் சிக்கியிருக்கிற மனுஷா, நரகத்துக்கு போக வேண்டிய மனுஷா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் சிலுவில் அறியப்பட்ட இயேசுவை பாருங்கள். அங்கே இயேசு என்ன செய்தாரோ அதை செய்யுங்கள். அவர் பாடுபட்டு கஷ்டப்பட்டு துடிச்சு அந்த சிலுவில ஜீவரத்தத்தை பிதாவாகி ஆதாம் அவருக்கும் கொடுத்தாரு. நம்ம என்ன பண்ணுறது சொல்ல தெரியுமா? ஞானஸ்தானம் எடுன்றார். ஞானஸ்தானம் சிலுவை, மரணம், அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர் தேர்தல். ஞானஸ்தானம் என்ன தெரியுமா? கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடையது. அதுதான் சுவிசேஷமே. தண்ணியில் போய் டப்புன்னு முழுகி டப்புன்னு ஏந்துடுறோம். எந்த சிரசில் முள்முடி சூட்டில் ஈட்டியால் குத்தலை, கரங்கால் ஆணி அடிக்கலை, உயிர் மாதிரி இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணங்க. அதுதாங்க சிலுவை மரணம். அதை அவ்வளோ சிலுவையில் சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் இருக்கும்போது அவர் ஜீவரத்தத்தை கைவிட்ட பிதா கொடுக்குறாரு, காட்டுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்துட்டு 3ஆம் நாள் உயிர்ப்பித்த. அதுதான் ஞானஸ்தானம். தண்ணீர் பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட தண்ணீர் கல்லறை அடக்கம் பண்ணி பாதாளம் போகிறது. அப்புறம் தண்ணியிலேருந்து உயிரோடு கூட இருக்குது. இது வெகு சுலபமான வேலை. ஆனால் நமக்கு இது என்ன பண்ணுறது? இதனுடைய மேன்மை தெரியல. ஞானஸ்தானத்தினுடைய மேன்மையே தெரியல. டப்புன்னு முடுக்கி டப்புன்னு ஏந்திர. ஆனால் திருப்பி பழைய மனுஷனாகவே இருக்கிறோம். வெறுப்பும் கஷ்டமும் பகையுமா இப்படியே நாளும் பொய்து போச்சு. கிறிஸ்துவ வாழ்க்கை வீணாக போச்சு. ஞானஸ்தானம்னா சிலுவை, மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல். அந்த சிலுவை மரணம் அடக்கம் பண்ணப்படுது. அந்த சிலுவை மரணத்தை இயேசு ஜீவரத்தத்தை பிதாவாக்கியதற்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்துட்டு தான் பாதாளத்தை ஏந்து வந்தார். அப்போது சிலுவை மரணம் அடக்கம் பண்ணப்படுதில்ல, அங்கே பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஜீவரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் 2ஆம் வரைக்கும் ஆவியின் படி ஏற்றபடி உணர்வு கொடுக்குற வேலையை பார்க்கணும். ஆமாம், எப்போ ஞானஸ்தானம் எடுத்தோம் அந்த ஸ்பாட்லேருந்தே இன்றைக்கு வரைக்கும் இயேசு சரீரம், இயேசு ரத்தத்தை பிதாவாகி தெரியும். 6 நாள் 2 நாள் 3 வரைக்கும் 24 மணி நேரம், வாரத்தில் 7 மாதம் 365 நாள் கொடுத்துக்கிட்டே இருந்திருந்தா இந்நேரம் எங்கேயோ போயிருக்கலாமே. உண்மையை ஒற்றுக்கொள்கிறேன். நீங்கள் எப்படியோ தெரியாது. எத்தனையோ விடங்கள் யாச்சும் ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்துக்கு வந்து கூட இந்த ஃபீலிங், இந்த உணர்வை எத்தனையோ நாள் கவலை, பழம், வெறுப்பு, உலகம், முறுமுறுப்பு, கசப்பு, போட்டி இதெல்லாம் இருந்தது பாருங்க. உண்மைதான். 24 வருஷம் கிறிஸ்து சேர்ந்த இல்லாததுனால, இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் இல்லாததுனால, கிறிஸ்துக்குள் ஆதாமுக்குள்ளே இருக்கிற மாம்ச சேர்ந்த எல்லாம் கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. கிறிஸ்து ஜீவனில் இருக்கிறதா, ஜீவ மார்க்கத்தில் நன்மை தீமை மார்க்கத்துக்கு எதில் இருக்குன்னே எனக்கு தெரியாது.
காலங்கள் ஓடிவிட்டது. அன்பானே, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்களுக்காக, நீங்கள் உணர்வடைகிறதுக்காக தான். ஜீவ மார்க்கத்திலே இருங்கள். உலகத்தை வெறுத்து விடாது. கிறிஸ்து ஜீவனையும் பரிபூரணம் கொடுங்கள். அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. பிதாவாகி தேவனை சந்தோஷம் விடுவார். என் மூலமாக 24 hours ஜீவ ரத்தம் பிதாவாகிய தேவன் சுகந்த பலியா, தூய பலியா, சுகந்த காணிக்கை. ஏசுதாங்க சுகந்த காணிக்கை, தூய பலி, சர்வாகத்தக்கன பலி, குற்ற நிவாரண பலி. அவர் தான் தூயவர், அவர் தான் ஜீவ பலி. அதை தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கணும். மாம்சமானது என்று அதை பிதாவாகி ஆவி ஒப்பித்து ஜீவரத்தம், ஜீவ வாக்கு தத்தங்கள், விளைமதிப்பில்ல அற்ற வாக்கு தத்தங்கள், ஜீவ சரீரங்கள், ஜீவ ரத்தங்களை சுகந்த வாசி கொடுக்கிறேன்னு பாருங்க. பரலோகம் பிதாவாகி சுகந்த வாசி அற்புதம் செய்யாமல் இருக்கவே முடியாது. தேவத்துவம் வராமல், பசுத்தாய் வராமல் இருக்காது. அதுக்கப்புறம் முழு உலகத்து கிறிஸ்து ஜீவனை பருவி ஆவியின் படிப்படி மத்தியசமாக இரவு பகல் குத்துட்டே இருந்து பாருங்க. ஆவியோட செயல்படாமல் இருக்க, தேவத்துவ படிப்படி செய்யாமல் இருக்க முடியாது. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு ஒரு நேரம் கடந்து போச்சு. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்க. அந்த கிருபை என்ன செய்கிறது? ரட்சிப்படைவதற்கு நாம் பாவட்டு மனத்தில் வெளியில் எடுவது. அந்த கிருபை என்ன செய்யணும்னா, அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்கிற சிலுவையிலே நமக்கு இயேசு ரத்தத்தை கொடுத்து தான் நம்மளை ரட்சிக்கிறாரு. அந்த இயேசு சரீரத்தை நம்ம வாங்கிட்டு தேவன் தனக்கு அந்த உலகத்தை வெளிப்படுத்தும் போது அந்த ரட்சிப்பு வெளிப்படுது. அதான் உண்மை. இப்போ பாருங்கள், புரியுற மாதிரி சொல்கிறேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு எங்கும் சுற்றி திரிகிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குறார், சுகமாக்குறாரு, அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய், எபேசியர் 2:5, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்து கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களை மரித்து கிடக்கிறான் மனுஷன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அக்கிரமங்களால் தீவிரவாதக்காரனாக இருக்கிறான். 38 வருஷம் வியாதியாக இருக்கிறான். பெரும்பாடுள்ள சிறியாக இருக்கிறான். தேய்கோட் பிசாசு பிச்சவனாக இருக்கிறான். உடவர்கள், செவடுகள், இப்படியெல்லாம் இருக்காங்க. ஜனங்க அக்கிரமங்களால் மறித்து, பாவத்தில் மறித்து, சாபத்தில் மறித்து, நியாயப்பிரமாணத்தில் மறித்திருக்கிறாங்க, சுய நீதியில் மறித்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்காங்க ஜனங்க. அவங்களெல்லாம் எப்படி அக்கிரமங்களால் மறித்தவர்களாக இருந்தவங்க கிறிஸ்துவுடைய கூட எப்படி உயிர்ப்பித்தார்? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டார். நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். பாவத்தில் மறித்து கிடக்கிறான். அக்கிரமத்தில் மறிச்சவனுக்கு வியாதி வரும், தீவிரவாதம் வந்துச்சு. அவனை பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எழுந்து நட. எப்படி அவர் உயிர்ப்பித்தல் எப்படி அவனுக்கு உண்டாச்சு? சரி, தீவிரவாதம் எழுந்து நடக்கிறாங்க. என்ன பண்ண? நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு அவன் பேரை சொல்லி ஜீவ ரத்தத்தை பிதாவாகி முழு உலகத்தை கொடுக்கணும். சிலுவையில் தீவிரவாதத்தை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றுக்கிட்டு ஜீவ ரத்தத்தை இயேசு அவர் பேர் சொல்லி பிதாவாகி ஆதாம் முழு உலகம் 3ஆம் நாள் வியாதிலிருந்து விடுதலை அடைந்து உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசு விடுதலை ஆனது போல அவர் நம்முடைய சாணத்தில் அந்த சிலுவையில் செய்தார். ஆனால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எங்கே பார்த்தாலும் தீவிரவாதங்கள், ஆதாமின் பாவத்தினால அக்கிரமத்தினால் வியாதிப்பட்டிருக்கான், கடன் பட்டிருக்கான், பலவிதமான பிரச்சனை, பாவத்தின் சம்பளம் மாறின பிரச்சனை இல்லாத ஆளே இல்லை. அதுக்கு பரிகாரம் நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்க ஜீவ ரத்தத்தை அவங்க பேர் சொல்லி பிதாவாகி ஆதாம் முழு உடைய உயிர்ப்பித்தில் அவங்க பசுத்தாவி வராரு. பாவம் மன்னிக்கப்பட்டவுடைய ஹீலிங் உண்டாக்குறது. அப்படிதான் இயேசு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் முழுவதும் அவர் எங்கு சுற்றி தின்று பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவருக்கும் விடுதலையாக்கினார். நீங்கள் கூட இந்த வேலை செய்யலாம். இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கா, ஞானஸ்தானம் பற்றி அவர் அப்பத்தின் திராட்சை சும்பானம் பண்ணிக்கிறா. நீங்கள் ஒரு குட்டி இயேசு. இனி நான் இல்லை, அந்த பழைய மனுஷன், நன்மை தீமை அறியத்தக்க மனுஷனை தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டினாக்கா அசுத்தாவி தொடர்ந்தேச்சே வந்துட்டு தான் இருக்கும். ஓழா பிரச்சனை, ஓழா கடன் தொல்லை, ஓழா தரித்திரம், ஓழா வியாதி. யாரும் எவ்வளோ பெரிய பிஷப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ரெவரண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அப்போஸ்தலராக இருந்தாலும் சரி, தெற்கு சுவிசேஷம் போதகர் மேய்ப்பர் யாராக இருந்தாலும் சரி, உலக பிரசித்த ஊழியக்காராக இருந்தாலும் சரி, மாம்ச சிந்தையிலே வாழும்போது அசுத்தாவிகள் கண்டிப்பாக வரும். அதான் போல் சொல்கிறார், மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையும் ஜீவன் சமம். அது கிறிஸ்துவ சிந்தை என்ன பண்ணுறதுன்னா ஜீவனையும் பரிமுற்றி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறது. உடைய பரிசுத்தாவியான கைட் பண்ணுறாரு. பரிசுத்தாவில அந்நிய பாசம் மட்டும் கிடையாது. பரிசுத்தாவில தேவன் இது வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அதை கிறிஸ்துவை இயேசு சாமட ஆவியின்படி ஏற்றும்படி தேவன் தனக்கு கொடுக்குது. பரிசுத்த ஆவியின்படி ஏற்றும்படி ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், சமாதானம், விடுதலை, மீட்பு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதனால் கிறிஸ்து இயேசு ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க அக்கிரமங்களால் மறித்திருந்த நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள்.
இது ஒரு நாள் 2 நாள் கண்டினியூ ப்ராசஸ். அப்போ ஏதோ ஒன்று கண்டினியூஸாக குடிக்கிற பிறந்த நாள்லேருந்து ஆதாமுக்கள் பிறந்த ஆதாம் விஷயத்தை தான் வாழ்நாளெல்லாம் தொலைதேசே காணும். வாழ்நாளும் பிரச்சனை உள்ளவனாகவே இருக்கிறான். அங்கே முன்னேற்றம் சரீர உழைப்பு தான். ஏதோ உழைச்சி ஓடி ஓடி ஓடுற ரொம்ப சுறுசுறுப்பாக பணம் சம்பாதிக்கிறான். இல்லைன்னா சோம்பேறி வந்து சாதாரணமாக இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்டவன் அந்த இயேசு சரீரம், அந்த இயேசு ரத்தத்தை ஜீவ சரஜி, அது ஒரு ஜீவ உலகம், அது பரலோக ராஜ்யம். மும்முடிய நாமும் மும்முடிய ராஜ்யம், அது பரலோக மண்டலம், அது ஜீவ ரத்தம். அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குற ஒரு உணர்வோடு கான்செப்டோடு நீ இருக்கிறியா? அதிசயம் நடக்காமல், பாவட்டுமான அலகைச்சு ஓடாமல் இருக்காது, அசுத்தாவி ஓடாமல் இருக்காது, தரித்திரம் நீங்காமல், அற்புதம் நடக்காமல் தான் தாவிது. அவருடைய மேய்க்கிறவன் எப்படி ராஜாவாகிறான்? என் நாள்தோறும் உமது நீதியையும் உமது துதியும் சொல்லிக்கிட்டே இருக்குமா. கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் துதியா எப்போதே வாயில் இருக்கும். துதி, சோத்திரம், ஆராதனை, ஜெபம், பிரசனம், கிறிஸ்டான் எல்லாம் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், தேவ நீதி உதித்தேதலும், இயேசு கிறிஸ்து அவருடைய வாக்கு தத்துவம், எல்லாம் ஜீவ வாக்கு தத்துவம். நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கின்றாலே அக்கிரமங்களே மறித்து தான் கிடப்பேன். ஒரு கவலை, ஒரு பயம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே, நன்மார்க்கம் துன்மார்க்கத்தில் நீ இருக்கிற வரைக்கும் அக்கிரமங்களால் தான் மறித்து கிடக்கும். வேற ஒன்று யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு ஜீவ பிரிச்சுக்கே சொன்னால், நானே வழி, நானே சத்து, நானே ஜீவன். நல்ல மேய்ப்பன் தன்னோடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான்னா, ஜீவன் என்றால் பரலோகராஜ் இயேசு இயேசு சாப்பிட வாக்குத்தத்தங்கள் எல்லா நன்மைகளையும் தொகுப்பு. அது இயேசு சாப்பிட வாக்குத்தத்தங்கள் ஜீவ வாக்குத்தத்தங்கள். மரணம்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அது எல்லா கெட்ட கண்கள் நிச்சயமா ஜீவனத்திற்கு அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமணம், முறுமுறுப்பு, கசப்பு, விபச்சாரம், வேசித்தனம், காமிகாரம், கொலைகள், வெறிகள், வன்கண்ணு, தூசணம், விக்கிர பகைகள், களியாட்டுகள், இதெல்லாம் மாம்சீகமான காரியங்கள். கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். இதில் தான் அக்கிரம் மறித்து கிடக்கிற மனுஷன் அப்படியே பாதாள வாழ்க்கையில் போகும். வாழ்நாளெல்லாம் பிரச்சனை, அசுத்தாவி போராட்டம். இப்போ பாவத்துக்கு மறித்து, ஆதாமுக்குள் மறித்து கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படணும். அது பரலோக ராஜ்யம். அந்த கிறிஸ்துவே தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தணும். ஆனால் தான் பட்டுன்னு சப்சிட்டு கூடாது உலகத்தை, ஜனங்களை. ஆமாம், ஏசு அப்படி செய்யல பாருங்கள். மத்திய மார்க், லூக்கா, யோவான் இவ்வளோ தான் பிரச்சனை பண்ணாலும் மனுஷன் நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனையே காரியத்தில் கண்ணா இருக்கிறார். ஏசுனாரு பரிசையை சதுசை எவ்வளவோ அவருக்கு இடரல் பண்ணுறாங்க, எவ்வளோ அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. ஆனால் இயேசு அவருடைய காரியத்தை ஜீவனை கொடுக்குறதுல மாறவே இல்லை. ஜீவரத்தம். நீ யாரோ எவரோ ஆதாமுக்குள் பிறந்து வந்திருக்கிறேன். என்னுடைய கடமை உன் பேரை சொல்லி ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற வேலை தான் என்னுடைய வேலை. பரிசுத்தாவி இறங்கி நீ ஆசுவாதம், நானும் ஆசுவாதமாக இருப்பேன். ஏசு அப்படிதாங்க. இந்த மொத்தம் 33 வருஷம் பாவத்தின் சம்பளம் மரணத்தை சிலுவையில் நமக்காக ஏற்றுக்கொண்டு அந்த இமைப்பொய்து தான். அது கூட பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றிட்டு உடனே ஜீவ தேவத்தை 3 நாள் உயிர்ப்பிக்கப்பட்டு வாழும். இதுதான் இந்த சுவிசேஷம். உலகமெல்லாம் போய் சொல்லியிருக்காரு. இதுதான் கிருபை சுவிசேஷம். ஜீவ உலகத்தை, ஜீவ சரீரத்தை, ஜீவ ரத்தத்தை, ஜீவ வார்த்தையை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்தும் கொடுக்கணும். இதை செய்ய நீ மறந்துனா மரண உலகம், பாதாளம், கண்டிச்சு, மாம்சி நிச்சயம், ஆதாம் செய்தே தேவன் தனக்கு முழு உலகத்தை காட்டிகிட்டே போகும். மத்திய அதுதான் அசுத்தாவி போராட்டம். கண்டிப்பாக அசுத்தாவி பிரச்சனை போராட்டம் அட்ரஸ் கேட்டுட்டு வரும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பாரபட்சம் இல்லாமல் வரும். ஆமாம், நீ அப்போ பாரபட்சம் இல்லாமல் இயேசு சரீரத்தை பாரபட்சம் இல்லாமல் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கண்ணை மூடின்னு கொடுக்கணும். முன்பின் யோசனை இல்லாமல் இயேசு சிலுவையில் ஜீவ சரீரம் முழு உலகத்துக்கு கொடுத்தாரா? ஆதாம் வந்து 2வது வரைக்கும் ஆவியின் படி குத்து தாங்க 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்தார். அது உனக்கு மாதிரியாக அது செய்து காமிட்டார். நம்ம அந்த மாதிரி விட்டுட்டு நம்ம வேறு என்னென்னவோ மாதிரி போயிட்டோம். சன்மார்க்க நியாயப்பிரமாண மென்டாலிட்டி. கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க, எச்சரிங்க, ரொம்ப மோசமாக தான் விலகிருங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் அந்த பர்சன் பேரை சொல்லி இயேசு தேவனீட்டு இது வாழ்நாள் முழுக்க கொடுப்பீங்களா? நித்தியம் வரைக்கும் கொடுப்பீங்களா? பிதாவாக்கி தேவனுக்கு அவன் பேரை சொல்லி இயேசு ஜீவன் பரிவித்து தேவன் தனக்கு உலகத்தை கொடுப்பீங்களா? அதாங்க முடியும். அதான் வந்து 2வது முழு உலகத்தை கொடுப்பியா? ஒரு மனுஷன் மேலே வைக்கிற ஒரு பகைத்தன்மை, ஒரு கசப்புத்தன்மை, ஒரு வெறுப்புத்தன்மை, கிறிஸ்து ஜீவனை பரிவித்து அவன் பேர் சொல்லி மத்தியஸ்தமாக கொடுக்காத வரைக்கும் அந்த ஒரு மனுஷன் மூலமாக வாழ்நாளெல்லாம் ஒரு மனுஷனால் ஒரு மனுஷன் போது பிசாசு. ஒரு மனுஷன் மேலே வைக்கிற ஒரு பகையும் கசவும் கிறிஸ்து ஜீவனை பரி அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காதது ஒரு மனுஷன் தானே பார்த்தேன். அற்பமாக நினச்சிட்டேன்.
அவனை நினைக்கவே இல்லை. நீ பேர் ஊழியக்காரன் விசுவாசி, ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம், ஊழியத்துக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. அந்த மனுஷனுக்காக உன் பேரை சொல்லி இயேசு ஜீவன் பரிசு உணர்வு கொடுக்கவே இல்லை. தேவன் தனக்கு மத்தியம் கொடுத்துதான். அதனால தான் வாழ்நாளெல்லாம் பிரச்சனை உள்ள கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் முக்கியமான ஆழமான சக்தி, ஆழமான காரியங்கள், சீரியஸான விஷயங்கள். பாவத்தின் சம்பளம் பண்ணுங்க. நம்ம ஆதாமின் பிள்ளை. நான் வந்து ஆதாமுக்கு நிகரானவன். எங்கள் அப்பா ஆதாம், அவன் பாவம் உலகம் முழுதும் பாதிச்சாங்க. உலகம் முழுதும் பரிகாரமாக இயேசு ஜீவன் என் பேர் சொல்லி பிதாவாகி 3 உலகத்துக்கு கொடுக்குறேங்க. ஆமாம், எங்கள் அப்பா ராம் வயசுக்கு, எங்கள் அம்மா ராணி அம்மா. ராமுக்கு ராணிக்கு வந்தவங்க நான் வச்சக்கூடாது. ராமுக்கு ராணிக்கு ராம் கட்சியில் போனால் ஆதாமுக்கு ஏவாளுக்கு. அந்த அப்பன் சாபம் என் மேலே இருக்குது. நன்மை தீமை அறியத்தக்க சாபம். உன் நிமித்தம் பூமியை சபிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆதாமை பார்த்து, ஏவாளை பார்த்து. அந்த அப்பா ஆத்தா சாபம் வந்து என் நிமித்தம் பூமியை சபிக்கப்படாது. இவ்வளோ உலகத்தில் அன்பு. கிறிஸ்தவம் உலகத்தையே கவர் பண்ணுங்க. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிற பூமியை சொல்கிறாரு ஒரு கிறிஸ்தவனை பார்த்து. அப்படி ஒவ்வொரு மனுஷன் ஆதாமின் பிள்ளைகளாக இருக்கும். முழு உலக இயேசு ஜீவன் பரிவித்து உலக பிதாவாகிற இயேசு ஜீவன் பரி தேவநீதி உயிர்த்தல் கொடுக்கும்போது தான் உயிர்ப்பித்தல் உண்டாகிறது. அது யார் என்னையா பொறுப்புனா இயேசு தான். சாணத்தில் ஏழு சாணத்தில் முழு உலக ஒவ்வொரு மனுஷன் சாணத்தாலும் சிலுவையில் தொங்கினார். பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றிட்டு ஒரு 4 பேர் 10 பேர் ஒரு 2-3 பட்டணம், ஒரு 2-3 பட்டணம் அதோடு முடிச்சுன்னா முழு உலகத்தை அன்பு கொடுத்து ஜீவனை பரிசு கொடுத்தார். முழு உலகத்துக்கு கொடுத்தாரா? இயேசு ஆதாமின் பாவத்தை, ஆதாமின் பிள்ளைகளாகிய நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் சுமந்து அதுக்கு பரிகாரமாக ஜீவ ஜீவனத்தை கைவிட்டு பிதாவை ஆபிவித்து ஜீவன் அதுக்கு ஈட்டர் முழு உலகத்தை ஆபிவித்து ஜீவனை பரிசு கொடுத்து தான் 3ஆம் நாள் உயிரோடு. இதுதான் மாதிரி. அப்போ இயேசு ரத்தத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை அதிகம் இயேசு சாப்பிடவாக பாலும் தேவன் நல்ல விஷாலும் மகிமை கடவுள் புகழ்ச்சிக்கிட்டு எல்லாமே இருக்குது. இயேசு ஜீவனுக்குள்ள அந்த இயேசு ரத்தத்துக்குள்ள அதை எடுத்து அதை பிதாவாகி தேவன் உணர்வுபூர்வமாக கூட அதுக்கப்புறம் குடும்பம் பட்டணம் தேசம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். மாம்சமான யாரு பரிசுத்தமாயிரான் பாருங்க மனுஷன். அவனுக்கு சொல்லவே தேவை. ஆட்டோமேட்டிக்காக அவன் பரிசுத்தமாயிடுவான். இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இருந்தால் எழுப்புதல் பற்றி பிடிக்குங்க. ஆமாம், எழுப்புதல் பற்றி பிடிக்கும். கிறிஸ்துவேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். கெட்ட மேய்ப்பனாகிய பிசாசு அவன் மரணத்தையே கொடுக்குறான். கண்டிச்சயமாக ஜீவனத்தையே கொடுக்குறான். அதை போய் தேவன் தனக்கு உலகத்தை காட்டிடக்கூடாது. பிசாசு பெருசு ஓடாது, சாபம் ஓடியாது, தரித்திர முடிவு பாதாளத்தில் போய் முடிச்சிடும். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிட்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஓய்து. அந்த நன்மை தீமறியத்தக்க காரியங்கள் எல்லாம் ஓய்து. எல்லாம் புதிதாயினே. அவன் பாவத்துக்கு மரித்து ஞானசார்ந்த அடக்கமடும் கிறிஸ்துவ உயிரோடு கூட ஏற்பப்படும். அந்த உயிர்ப்பித்தல் வளர் இயேசு சரி ஜீவ உலகம் அளவற்ற அன்பு. இயேசு சாண்ட வாக்குத்தத்தங்களை வாய்க்கு எல்லையே போடுவார். இவ்வளவா உலகத்தில் அன்பு. தேவநீதி உயிர்த்தல் பரலோகராஜ் எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு. சிலுவையில் தேவநீதி உயிர்த்தல் கொடுக்க எது கொடுக்குறாரு? உலகத்துக்கு நீ கொடுக்கும்படியாக உன் பேர் சொல்லி உலகம் மீது மத்திய உலக ஜீவ ரத்தத்தை கொடுக்குறேங்க. எனக்கு ஐஸ்வர்யமே வேணாங்க, இருக்குதே போதுங்க. ஏங்க 10 கோடி ரூபாய் வச்சுட்டு உலகம் மீதான் இருக்கிற தரித்திரத்தை நீக்க முடியுமா? ஆனால் இயேசுவின் ஐஸ்வர்யம் எல்லையே கிடையாது. அவ்வளோ ஐஸ்வர்யத்தை வாங்கி அது உனக்கு நீ வச்சுக்கிறதுக்காக இல்லை, அதை உலகமுள்ள பண்டமாற்ற ஆவியின்படி எழுத்தின்படி கொடுக்கணும். ஆமாம், சாதாரண காரியம் இல்லைங்க. ஆமாம், அவர் என்ன கொடுத்தாரு? வானத்தில் சகல இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தங்களை அதை உணர்வுபூர்வமாக எடுத்து அதை ஆதாம் 2வது முழு வந்து ஆவியின்படி எழுத்துப்படி கொடுக்குறேன்னு சொல்லத்தான் பாவன்ட்டுமான கடந்த தேவாய் போட்டவங்க அதிசயம் அற்புதம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அவங்களாம் அப்படி தான் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. ஒரு பலி பீடத்தை கட்டி ஒரு பவித்திர ஆட்டுக்குட்டியை கருத்து அந்த இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தம் அதை தேவன் தனக்கு உலகத்தையே கொடுக்குறாங்க. பாவன்ட்டுமான கடந்து தேவாய் ஆபிரகாம் கிறிஸ்துவேசு மூலம் நமக்கு உண்டாகிறது. நம்ம பசுதாவே இந்த அருமையான நாளிலே கர்த்தாவே சுவத்திருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களால் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவினை கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட வசதிப்படி கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கும் ஆவியின்படி ஏற்றின்படி வாய்நாளெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்திக்கலாம். பாவட்டுமான கடந்தோட தேவாய் ஊட்டப்படுத்தோம். சர்ப்பங்கள், வியாதிகள், வறுமை, தரித்திரம், பிசாசு, பாவட்டம் தேவாய் ஊட்டப்படுத்தாய். இயேசு சரீரம், இயேசு சத்தம், பாவத்தின் சம்பளம் மரணம் நிகழ்கிறீங்க. தேவநீதி உயிர்த்தல் இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யம் உம்முடைய நாமம் உம்முடைய சித்தம் உம்முடைய நீதி தேவநீதி உயிர்த்தல் இயேசு பிதாவாகி ஆதாம் முழுவதும் ஆவின் பெண் வெளிப்படுத்துகிறா. பிரதான கற்பனைகளை உறுதியாக இருக்கிற கற்பார்.
தேவன் தனக்கு முழு உலக இயேசு ஜீவனை பரிவு ஜீவன் ஆவியின் வெளிப்படுத்துகிற செய்தி கேட்க அப்படி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறதா பெரிய காரியம் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலியோருக்கும் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்க. ஏராளம் செய்திகளை கொடுக்குற ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை தொடர்ந்து கேளுங்க. உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய் லிவிங் டூர்ஸ் மதுரை தாமஸ் துளசிராமன் சர்ச் பண்ணுங்கள். இன்னும் ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் அதிகாலை கொடுக்க விலையேற பெற்ற செய்திகளை கேட்கலாம். கடைசி நாள் ஏழ்வில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. 100% ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். ஆதாமுக்குள் மனுஷன் பிறந்த பாவத்தின் சம்பளம் வரும். அதை தேவன் தன உலகத்தை காட்டும்போது பிசாசுகள் போழா பிரச்சனை முடிவு பார்த்தாலும் அவன் மறுபடியும் இந்த கிறிஸ்துவேசி ஜீவனை பருவிய தேவன் தன் உங்களுக்கு கிறிஸ்துவேசி ஜீவனை பருவி இயேசு சாப்பிடுவாங்க வாழ்ந்து காட்டும்போது பாவத்து மண் நீக்கப்பட்டு பசுத்தாவே இருக்கான் வர விருத்தி அறிவான். கர்த்தர் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 22/4/2022 அதிகாலை நைட்டில் கொடுக்கப்பட்டது. உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC code ID IB 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடி கேளுங்கள். நீங்கள் எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவருக்கும் உதவி செய்யுங்க. ஏசு எங்கும் சுற்றி திரிந்தார். எங்கே போனாலும் ஆதாமுக்குள் பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன். தேவன் தனக்கு உலகத்துக்கு மாம்ச செய்தி காட்டியும் சாப்பித்தவன் பாத்திரமான ஓடிட்டே இருக்கும். அவன் தலைமையில நல்ல மீது நாடுகளுக்கு ஜீவரத்தம். தேவன் தனக்கு உலகத்துக்கு உடனே பாவத்து மனவும் பசுத்தாய் அறியணும். ஏசு குறிக்கிடுகிறார். ஜீவனையே ஜீவரத்தம். பாவத்தின் சம்பளம் மறுத்து இயேசு சாப்பிட வாக்கு தத்துவம். அவன் பேரை சொல்லி பிதா வாங்கி முழு உலகம் உடனே பசுத்தாய் இறங்கித்தானோ அசுத்தாய் ஓடித்தானோ அவன் விடுதலை ஆகியே தரணும். இதை தான் இயேசு ஊழியம் செய்தார். ஆத்துமாதாயம் செய்யலாம். அக்கிரமனால் மரித்தவர்களாக இருந்தவர்களை கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பிக்கணும். அந்த கிறிஸ்துவ ஜீவனை பரிவித்து அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு கண்டிப்பாக பாவம் அவன் உயிர்ப்பிக்கல் வசூதாவில் சபையில் சேர்க்கப்படும். இந்த ஊழியத்தை செய்வாங்க. மேலும் என்னுடைய செய்திகளை கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போய் துளசிராமன் தாமஸ் செய்தி எல்லா செய்திகளை கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் தேவன் உங்கள் வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். அநேக ஆசீர்வாதமாயிருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.